நாடளாவிய ரீதியில் மே தின கூட்டங்கள் முன்னெடுப்பு. பெருந்தோட்ட தொழிலாளர்களின் அனைத்து பிரச்சினைகளுக்கும் விரைவில் தீர்வு, ஜனாதிபதி தெரிவிப்பு. மலைநாட்டு மக்களை காணி உரிமையாளர்களாக மாற்றுவேன், சஜித் பிரேமதாஸ் தெரிவிப்பு. தேர்தலுக்கு பின்னர் நாடு எதை நோக்கி செல்லும் என்பதை மக்கள் சிந்திக்க வேண்டும், மஹிந்த தெரிவிப்பு. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளராக விஜயதாஸ் ராஜபக்ச போட்டியிடுவார், மைத்ரி அதிரடி அறிவிப்பு. ஆஸ்திரேலியாவுக்கு இலகுவாக செல்ல வாய்ப்பு, இலங்கையர்களுக்கு மகிழ்ச்சி தகவல். பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பள பிரச்சினை உள்ளிட்ட அனைத்து பிரச்சினைகளுக்கும் விரைவில் தீர்வினை வழங்க உள்ளதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். ஹொட்டகலையில் இடம்பெற்ற இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் மே தின கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். நாட்டில் ஏற்பட்டுள்ள பொருளாதார பிரச்சினையால் மலையக மக்கள்தான் பெரிதும் பாதிக்கப்பட்டார்கள். அவ்வளவு பிரச்சினையிலும் அவர்கள் எமக்கு தேயிலையை பறித்துக் கொடுத்தார்கள். அந்த தேயிலையை நாம் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ததனூடாக 2023ஆம் ஆண்டு நாட்டுக்கு அந்நிய செலாவணி அதிகரித்தது. 2024ஆம் ஆண்டிலும் அந்நிய செலாவணி அதிகரித்து வருகிறது. இதற்காக பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு நான் ஜனாதிபதி என்ற வகையில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இவர்களின் வியர்வையால் தான் நாடு இன்று முன்னேற்றம் அடைந்துள்ளது. நாம் தற்போது அரசு ஊழியர்களின் சம்பளத்தை 10,000 ரூபாயால் அதிகரித்துள்ளோம். எனது ஆட்சியில் மலையக மக்களின் அனைத்து பிரச்சினைகளுக்கும் தீர்வு முன்வைக்கப்படும் என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். இந்நிலையில் பெருந்தோட்ட தொழிலாளர்களின் குறைந்தபட்ச நாளாந்த வேதன அதிகரிப்பு தொடர்பான அதிவிசேட வர்த்தமானி தொழில் ஆணையாளரினால் வெளியிடப்பட்டுள்ளது. இதன்படி பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கான குறைந்தபட்ச நாளாந்த வேதனம் 1,350 ரூபாயாகவும் நாளாந்த விசேட கொடுப்பனவு 350 ரூபாயாகவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. மேலதிக தேயிலை கிலோ ஒன்றுக்காக வழங்கப்படும் கொடுப்பனவும் 80 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இடம்பெறவுள்ள ஜனாதிபதி தேர்தல் தீர்மானமிக்கது என்றும் தேர்தலுக்கு பின்னர் நாடு எதை நோக்கி செல்லும் என்பதை மக்கள் சிந்திக்க வேண்டும் என்றும் மஹிந்த ராஜபக்ச தெரிவித்தார். இதேவேளை ஜனாதிபதி தேர்தலில் எமது வேட்பாளரை வெற்றி பெறுவார். ஆகவே நாட்டு மக்கள் அனைவரும் எம்முடன் கைகோர்க்க வேண்டும் என்று நாட்டு மக்களுக்கு மஹிந்த ராஜபக்ச அழைப்பு விடுத்தார். கொழும்பு ஹேமல் பார்க்கில் இடம்பெற்ற ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனவின் மே தின கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே மஹிந்த ராஜபக்ச மேற்கண்டவாறு தெரிவித்தார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளராக விஜயதாஸ் ராஜபக்ச போட்டியிடுவார் என முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். தொழிற்சங்க தலைவர் டி.பி. இளங்கரத்னவின் நினைவேந்தல் நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன இவ்வாறு தெரிவித்தார். அங்கு மேலும் உரையாற்றிய அவர், விஜயதாஸ் ராஜபக்சவுக்கு கட்சியின் பெரும்பான்மையானவர்களின் ஆதரவு உள்ளது. நான் இம்முறை சத்திய பிரமாணம் செய்யும் போது மீண்டும் போட்டியிட மாட்டேன் என்று சொன்னேன். விஜயதாஸ் ராஜபக்ச தான் இம்முறை போட்டியிடுவார். நாங்கள் அவருக்கு முழு ஆதரவையும் அளிப்போம். அவர் இப்போது எம்மவர். இப்போது அவருக்கு அமைச்சராக இருப்பதில் விருப்பம் இல்லை என அவர் தெரிவித்தார். மலைநாட்டு மக்களை காணி உரிமையாளர்களாக மாற்றுவேன் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்துள்ளார். தேசிய தொழிலாளர் சங்கத்தின் ஏற்பாட்டில் நாடாளுமன்ற உறுப்பினர் பழனி திகாம்பரம் தலைமையில் இன்று தலவாக்கலை விளையாட்டு மைதானத்தில் இடம்பெற்ற மே தின கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே எதிர்க்கட்சித் தலைவர் இவ்வாறு தெரிவித்தார். நான் மலைநாட்டு மக்களையும் அவர்களின் மொழி உரிமையையும் பாதுகாப்பேன். அவர்களுக்கு காணி மற்றும் வீட்டு உரிமை பெற்றுக் கொடுப்பேன். மலையக மக்களின் கிராமிய நகர அபிவிருத்திக்கு நான் பொறுப்பு. அவர்களின் மருத்துவ, கல்வி, சத்துணவு உரிமைகளை பாதுகாப்பேன். தோட்ட தொழிலாளர்களை சிறு தேயிலை உற்பத்தியாளர்களாக மாற்றுவேன். உங்களின் அரசியல், மத, கலாச்சார உரிமைகளும் பாதுகாக்கப்படும். அனைத்து நெருக்கடியான சந்தர்ப்பங்களிலும் நாட்டுக்காக உழைத்த பெருந்தோட்ட மக்களுடன் மே தின கூட்டத்தை நடத்த வாய்ப்பு கிடைத்தமையை நான் பாக்கியமாக கருதுகின்றேன் என சஜித் பிரேமதாஸ் தெரிவித்துள்ளார். விவாதத்திற்காக மே 20ஆம் தேதிக்கு முன்னர் திகதியை வழங்குமாறு தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுர்குமார் திசாநாயக்க ஐக்கிய மக்கள் சக்தியிடம் வலியுறுத்தியுள்ளார். இன்று கொழும்பில் இடம்பெற்ற மே தின பேரணியில் உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இந்த மே தின பேரணியே ஊழல் ஆட்சியாளர்களின் கீழ் தேசிய மக்கள் சக்தி நடத்தும் இறுதி மே தின பேரணி என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் தெரிவித்த அவர், ஐக்கிய மக்கள் சக்தியினர் விவாதத்திற்கு அழைத்தனர். அதற்கு 4 நாட்கள் கொடுத்தோம். 4 நாட்களும் அவர்களுக்கு வேலையாம். இரவிலும் வேலை செய்வார்கள் போல. எனவே மே 20ஆம் தேதிக்கு முன்னர் விவாதத்திற்கான நாளை ஒதுக்குமாறு கோருகிறோம். இந்த காலப்பகுதியில் எந்த ஒரு நாளிலும் விவாதத்திற்கு நாங்கள் தயார் என்றார். நாங்கள் சொன்னதை மட்டும் தான் செய்வோம் என கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமான் தெரிவித்தார். இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் மே தின நிகழ்வு கொட்டகலை நகர விளையாட்டு மைதானத்தில் இடம்பெற்றது. அவர் இதன் போதே மேற்கண்டவாறு தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், அமைச்சர் அவர்களுக்கும் இன்றைய நிகழ்ச்சியோட கதாநாயகனான கௌரவ மனுஷ நாயக்கர் அவர்களுக்கும் என்னோட முதல் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.
பொதுவா உங்களுக்கு தெரியும், இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ்னா சொன்னதை மட்டும்தான் செய்யும், செய்யறதை மட்டும்தான் சொல்லுவோம். அதுதான் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ். நம்மளோட மறைந்த தலைவர் சௌமியமூர்த்தி தொண்டமனையா, மறைந்த தலைவர் ஆறுமுக தொண்டமனையா நம்மளுக்கு கற்பிச்சது அதுதான். எதிர்காலத்திலையும் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் சொல்றதை மட்டும்தான் செய்யும், செய்யறதை மட்டும்தான் சொல்லுவோம். இன்னைக்கு நிறைய பேரு காங்கிரஸ் என்ன செஞ்சிச்சு, உங்களை கேள்வி கேட்கறதுக்கு இந்த நாட்டில் உரிமை வாங்கி கொடுத்ததே காங்கிரஸ் தான். அதுதான் முதல்ல காங்கிரஸ் செஞ்சிச்சு. அடுத்து யாரு கேட்டாலும் கம்பெனிக்கு ஆதரவா காங்கிரஸ் குறை சொல்றது மீடியால. இது ஒரு நல்ல பழக்கமா இருக்கு. யாரு காசு கொடுக்க மாட்டேங்கிறானோ அவனுக்கு எதிராக ஒரு போராட்டம் கூட செய்ய மாட்டாங்க. ஆனா யாருக்காண்டி மக்கள் போராடி முன்னே நின்று இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் செய்தோ அவங்களுக்கு எதிராக எல்லா கதையும் சொல்றாங்க. இது புது ஃபேஷன் ஆயிடுச்சு. அதுக்குதான் இன்னைக்கு இந்த கூட்டம் பதில். இலங்கை தொழிலாளர் காங்கிரஸால மாத்திரம் தான் இலங்கையில 3 நாளில் இவ்வளவு பெரிய கூட்டத்தை கொண்டாட முடியும். வெறும் 3 நாள்ல இந்த கூட்டத்தை நம்ம கொண்டாந்துருக்கோம். மற்றவெல்லாம் மாச கணக்கா உட்காந்து நோட் புக்கை போட்டு பிளான் பண்ணிட்டு இருக்கிறான், எங்க செய்யறது. ஆனா இலங்கை தொழிலாளர் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் அந்த கட்டமைப்பை நம்மளோட தலைவர்கள் ஏற்படுத்தி கொடுத்திருக்காங்க. சௌமியமூர்த்தி தொண்டமனையா 1948 மட்டக்களப்பு மயிலத்தமடு மாதவனி ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட பணியாளர்களிடம் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் மேதின பேரணி மோட்டார் சைக்கிள் அணியினர் அச்சுறுத்தியுள்ளதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. மாதவனியில் நடைபெற்ற வீதியால் வந்த தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் மேதின பேரணியில் வந்த ஆதரவாளர்களே இவ்வாறு நடந்து கொண்டதாக கூறப்படுகிறது. இதேவேளை பாதுகாப்பிற்காக குவிக்கப்பட்டிருந்த போலீசார் விசேட அதிரடி படையினருக்கு முன்பாக தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் மோட்டார் சைக்கிள் அணியினர் நடந்து கொண்ட காட்சிகள் யுத்த காலத்தை நினைவுபடுத்துவதாக மக்கள் கவலை வெளியிட்டுள்ளனர். இதுகுறித்து கருத்து தெரிவித்த பணியாளர்கள், எங்களது வயிற்று பசிக்காக எமது வாழ்வாதாரத்திற்காக போராட்டம் நடத்துகிறோம். இதனால் யாருக்கு என்ன பாதிப்பு? நாங்கள் அபிவிருத்தி குழு தலைவர் பிள்ளையானுக்கு எதிரானவர்கள் அல்ல. அவருக்கு எதிராக நாங்கள் எதுவும் செய்யவும் இல்லை. ஆனால் அவரது மேதின பேரணியில் மோட்டார் சைக்கிளில் வந்தவர்கள் மோட்டார் சைக்கிளை முறுக்கி எம்மை அச்சுறுத்தும் வகையில் செயற்பட்டனர். போலீசார் இல்லை என்றால் எம் மீது தாக்குதல் நடாத்தியிருப்பார்கள். நாங்கள் எங்களது வயிற்று பிழைப்புக்காக போராடுகிறோம். ஒன்று கூட இரண்டு பணியாளர்களை வனஜீவராசியல் திணைக்களம் கைது செய்துள்ளது. அவர்கள் இதுவரை விடுதலை செய்யப்படவில்லை. இவ்வாறு எங்களது வாழ்வாதாரம் பறிக்கப்படுகிறது. இதனை ஜனாதிபதியின் கவனத்திற்கு எதிராக கொண்டு செல்வதற்காக 231வது நாளாக இன்றைய மே தினத்தில் அமைதியான முறையில் போராட்டம் நடத்தும் எங்களை ஏன் இவர்கள் அச்சுறுத்த வேண்டும்? வயிற்று பசிக்காக வந்த எங்களை ஏன் அச்சுறுத்துகிறீர்கள்? நாங்கள் யார்? நாங்களும் தமிழர்கள் தானே. நாங்களும் இந்த மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள்தான். ஏன் எங்களுடன் இப்படி நடந்து கொள்கிறீர்கள் என கேள்வி எழுப்பியுள்ளனர். சர்வதேச தொழிலாளர்கள் தினம் இன்று உலகளாவிய ரீதியில் கடைபிடிக்கப்படுகிறது. அந்த வகையில் நாட்டின் பல இடங்களில் இன்றைய தினம் பல்வேறு அரசியல் கட்சிகள் மற்றும் ஏனைய தரப்பினரின் ஏற்பாட்டில் மே தின கூட்டங்களும் ஊர்வலங்களும் இடம்பெற்றன. இதேவேளை கொட்டகலை பொது விளையாட்டரங்கில் இன்று இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் ஏற்பாட்டில் நடைபெற்ற மே தின கூட்டத்தில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே கலந்து கொண்டார். இந்த கூட்டத்தில் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் கட்சியின் தலைவரும் கிழக்கு மாகாண ஆளுநருமான செந்தில் தொண்டமான், கட்சியின் பொதுச் செயலாளரும் நீர்வளங்கள் மற்றும் தோட்ட உட்கட்டமைப்பு வசதிகள் அமைச்சருமான ஜீவன் தொண்டமான், தொழிலாளர் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் மனுஷ நாணயக்கார், நிதி செயலாளரும் தோட்ட உட்கட்டமைப்பு அமைச்சின் கண்காணிப்பு குழு பாராளுமன்ற உறுப்பினருமான மருதபாண்டி ராமேஸ்வரன் போன்றோரும் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் உரையாற்றிய ஜனாதிபதி ரணில் தோட்ட தொழிலாளி ஒருவரின் நாளாந்த சம்பளம் 1700 ரூபாவாக அதிகரிக்கப்படும் என அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. உழைக்கும் மக்கள் ஒன்றிணைவோம், நாட்டின் வளங்களை பாதுகாப்போம் எனும் துணிப்பொருளில் புதிய ஜனநாயக மார்க்சிச லெனினிச கட்சியின் மேதின ஊர்வலமும் பொதுக்கூட்டமும் இன்று காலை வவுனியாவில் இடம்பெற்றது. வவுனியா தமிழ் மத்திய மகா வித்தியாலயத்திற்கு முன்பாக ஆரம்பமான இந்த ஊர்வலம் பஜார் வீதியூடாக வவுனியா நகர மண்டபத்தை அடைந்தது. அதன் பின்னர் அங்கு பிரதான மேதின கூட்டம் இடம்பெற்றது.
இம்முறை மே தின பேரணியில் உணவுப் பொருட்கள் எரிபொருட்களின் விலைகளை குறை. IMF ஆலோசனைகள் நிபந்தனைகளால் நாட்டின் உற்பத்தி பொருளாதாரத்தை நாசமாக்காதே. வேட்வரி மின்சாரம் உள்ளிட்ட கட்டணங்களின் அதிகரிப்பை உடன் குறை. அந்நிய கம்பெனிகளுக்கும் பெரு முதலாளிகளுக்கும் வழங்கும் வரிச்சலுகையை உடன் நிறுத்து. தேசிய இனங்கள் மீதான பேரினவாத ஒடுக்குமுறைகளை உடன் நிறுத்து. தமிழ் முஸ்லிம் மலையக தேசிய இனங்களின் சுயாட்சி உரிமைகளை வழங்குள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து மே தின ஊர்வலமும் பொதுக்கூட்டமும் இடம்பெற்றது. இப்பேரணியில் கட்சியின் முக்கியஸ்தர்கள், ஆதரவாளர்கள், பொது அமைப்புகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டிருந்ததுடன் அரசுக்கு எதிரான கோஷங்களை எழுப்பியிருந்தனர். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் மே தின நிகழ்வு ஒன்றைய தினம் மானிப்பாய் பிரதேச சபையின் பொதுநோக்கு மண்டபத்தில் நடைபெற்றது. அரசின் அடக்குமுறைகளை உடைத்தெறிவோம் எனும் துணைப்பொருளில் இந்த தொழிலாளர் தின நிகழ்வு நடைபெற்றது. இந்த நிகழ்வு காலை 9:45 மணியளவில் மங்கள விளக்கேற்றலுடன் ஆரம்பமானது. அதனைத் தொடர்ந்து தலைமையுரை, விருந்தினர்களின் உரைகள் இடம்பெற்றன. மானிப்பாய் பிரதேச சபையின் முன்னாள் உறுப்பினரான செல்வி தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் பாராளுமன்ற உறுப்பினர்களான தர்மலிங்கம் சித்தார்த்தன், செல்வம் அடைக்கலநாதன், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன், ஜனநாயக போராளிகள் கட்சியின் தலைவர் வேந்தன், வடக்கு மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர்களான சபா குகதாஸ், திரு கஜதீபன், டெலோவின் பேச்சாளர் குருசாமி குரேந்திரன், முன்னாள் பிரதேச சபையின் உறுப்பினர்கள், கட்சியின் உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். தேர்வு கோரணியில் இனம், மதம், சாதி பேதம் இல்லாத புதிய சுதந்திர போராட்டத்துக்காக போராடுவோம் எனும் துணைப்பொருளிலான மே தின கூட்டம் ஒன்று யாழ்ப்பாணம் தந்தை செல்வா கலையரங்கில் நடைபெற்றது. இந்நிகழ்வில் பிரதம அதிதியாக தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் விஜித ஹேரத் கலந்து கொண்டு இனமதம் சாதி பேதம் இல்லாத புதிய சுதந்திர போராட்டத்துக்காக குரல் கொடுப்போம் எனும் கருப்பொருளில் உரையாற்றினார். இதில் தேசிய மக்கள் சக்தியின் மத்திய செயற்குழுவின் உறுப்பினரும் யாழ்ப்பாண மாவட்ட பிரதான அமைப்பாளருமான ராமலிங்கம் சந்திரசேகரன், மத தலைவர்கள், மகளிர் அமைப்பின் செயற்பாட்டாளர்கள், மாவட்ட பிரதேச ஒருங்கிணைப்பாளர்கள், இணைப்பாளர், தோட்ட தொழிலாளர்கள், தேசிய மக்கள் சக்தியின் மக்கள் பிரதிநிதிகள் பலரும் கலந்து கொண்டனர். சுரண்டலுக்கு, அடக்குமுறைக்கு மற்றும் பல்வகை அழுத்தங்களுக்கு எதிரான பெண் தொழிலாளர்களின் ஒன்றிணைந்த மே தின ஊர்வலம் சர்வதேச தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு இன்று முற்பகல் 10 மணியளவில் ஹட்டுநாய்க்க சுந்தர வர்த்தக வலயத்தின் பிரதான நுழைவாயில் அருகிலிருந்து ஆரம்பமானது. இந்த ஊர்வலத்தை பெண்கள் மத்தியஸ்தானம் ஏற்பாடு செய்திருந்தது. நாட்டின் பல்வேறு பிரதேசங்களைச் சேர்ந்த பெண்கள், மத்தியஸ்தானத்தின் கிளை உறுப்பினர்கள், பல்வேறு சிவில் அமைப்புகளைச் சேர்ந்த உறுப்பினர்கள் இதில் பங்கு பெற்றனர். காலை 10:30 மணியளவில் ஹட்டுநாய்க்க பேஸ்லைன் வீதியூடாக ஊர்வலம் இடம்பெற்றது. பின்னர் ஊர்வலம் மீண்டும் அதே வீதி வழியாக திரும்பி வந்து ஹட்டுநாயக்க மரக்கரை சந்தை முன்பாக அமைக்கப்பட்டிருந்த மே தின ஊர்வல மேடையருகில் வந்து நின்றது. அதன் பின்னர் அங்கு கூட்டம் இடம்பெற்றது. அதில் தொழிலாளர்கள் பலரும் கலந்து கொண்டு உரையாற்றினர். தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பிரதான மே தின ஊர்வலமும் பொதுக்கூட்டமும் வவுனியாவில் இன்று எழுச்சியுடன் இடம்பெற்றது. முன்னதாக வவுனியா பண்டாரவனியின் சிலை முன்பாக ஆரம்பமான மே தின ஊர்வலம் அங்கிருந்து குருமன்காடு கலைமகள் விளையாட்டு மைதானம் வரை சென்றது. அங்கு மே தின கூட்டம் இடம்பெற்றது. முன்னணியின் வவுனியா மாவட்ட முக்கியஸ்தர் தவபாலன் தலைமையில் இடம்பெற்ற இக்கூட்டத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வராச கஜேந்திரன், முன்னணியின் தேசிய அமைப்பாளர் தர்மலிங்கம் சுரேஷ், சட்டத்தரணி சுகாஸ் மற்றும் தொண்டர்கள், ஆதரவாளர்கள், பெருமளவான பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர். பேரணியில் கலந்து கொண்டவர்கள் எங்கள் நிலம் எமக்கு வேண்டும், இனப்படுகொலைக்கு சர்வதேச நீதி வேண்டும், வெடுக்குநாறு எங்கள் சொத்து போன்ற கோஷங்களையும் எழுப்பியிருந்தனர். சர்வதேச தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு மே தின ஊர்வலம் ஒன்று திருகோணமலையில் இன்று இடம்பெற்றது. இந்த ஊர்வலத்தை தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் திருகோணமலை மாவட்டத்தில் உள்ள கட்சி முக்கியஸ்தர்கள் இணைந்து ஏற்பாடு செய்தனர். உழைப்பை உயர்வு எனும் துணைப்பொருளில் இடம்பெற்ற இந்த ஊர்வலமானது உவர்மலை சந்தியிலிருந்து லிங்கநகர் வரை பேரணியாக சென்றது. அதன் பின்னர் மே தினம் தொடர்பாக கூட்டம் இடம்பெற்றது. இதன்போது மக்கள், கட்சி ஆதரவாளர்கள் என பலர் கலந்து கொண்டனர். இலங்கை தமிழரசு கட்சியின் மே தின பேரணி பேரெழுச்சியுடன் நிறைவடைந்தது. கிளிநொச்சி கரச்சி பிரதேச சபையின் முன்றலிலிருந்து ஆரம்பமானது. இப்பேரணி தொழிலாளர்களின் அடக்குமுறைகள் உள்ளிட்ட பல பிரச்சினைகளை காட்சிப்படுத்தியதாக அமைந்தது. இதில் இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராஜா, பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் சுரேந்திரன், தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான மனோகணேசன், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஈஸ்வரபாதம் சரவணபவன், சாந்தினி, மாகாண சபை அவைத்தலைவர் CVK சிவஞானம், முன்னாள் தவிசாளர்கள், தமிழரசு கட்சியின் மாதர் முன்னணியினர், இளைஞரணி, தொழிற்சங்க பிரதிநிதிகள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். போராட்டம் இல்லாது நாம் எமது இன்றைய இழிநிலையை மாற்ற முடியாது. எமக்கென அல்லது எமது சந்ததிகளுக்கென மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டுமென்றால் நாம் போராட வேண்டும். மேதின போராட்டங்கள், தொழிலாளர் போராட்டங்கள் ஆகியன
வடக்கு கிழக்கு தமிழ் மக்களுக்கு ஒரு பெரும் உண்மையை உணர்த்தி நிற்கின்றன. அதாவது போராட்ட மனோநிலையை நாங்கள் கைவிட்டோமானால் இழந்த உரிமைகளை நாம் திரும்பவும் பெற முடியாது என்பதே அது. ஆயுதமேந்தி போராடுவது மட்டும் போராட்டம் என்று நாம் நினைக்கக்கூடாது. போராடும் போது செயல்திறனும் செயல் நுட்பமும் எமக்கு அவசியம். அவ்வாறான ஒரு மனநிலையில்தான் இன்று ஒரு தமிழ் பேசும் பொது வேட்பாளரை ஜனாதிபதி தேர்தலில் களமிறக்க வேண்டும் என்று சொல்லி வருகின்றோம். அதெப்படி என்று நீங்கள் கேட்கக்கூடும். பொது வேட்பாளர் தேர்தலில் நாம் தேர்தலில் வெல்ல போட்டியிடவில்லை. பின் எதற்காக என்று கேட்டால், எமது நிலையை எமது மக்களுக்கும் மற்றோருக்கும் தெளிவுபடுத்தவும், மக்கள் தீர்ப்பு ஒரு ரெஃபரண்டம் ஒன்றை வடகிழக்கு மாகாணங்களில் பெற ஆவண செய்யவுமே தான் இந்த ஏற்பாட்டை வலியுறுத்தி வருகின்றோம். ஐநாவினால் வடகிழக்கு மாகாணங்கள் மக்கள் தீர்ப்பிற்கு விடப்பட்டால் மக்களின் மனதில் என்ன உள்ளது என்பதை அறிந்து கொள்ள முடியும். முன்னைய தொழிலாளர்கள் ஒன்று சேர்ந்து போராட்டங்களை முன்னெடுத்து சென்றவாறு தமிழர்களாகிய நாம் எமது வருங்கால சந்ததியினரை மனதில் வைத்து சில போராட்டங்களில் ஈடுபட வேண்டும். வன்முறை தேவையில்லை, பட்டினி கிடக்க அவசியமில்லை. ஆனால் பொது வேட்பாளரை முன்னிறுத்தி எமது தமிழ் பேசும் உறவுகளை ஒன்றிணைத்து எமக்கென உலக அரங்கத்தில் சில நன்மைகளை பெற முயற்சிப்பதே இந்த போராட்டம். அவ்வாறான ஒரு போராட்ட வழிமுறையாகவே தமிழ் பொது வேட்பாளரை எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் முன்னிறுத்தும் செயல் அமைகின்றது. தக்க பொது வேட்பாளர் ஒருவரை நாம் முன்னிறுத்தினால் அவர் மும்மொழிகளிலும் எமது வரலாறு பற்றி, எமக்கு இழைக்கப்பட்ட அநியாயங்கள் பற்றி, இன்னல்கள் பற்றி, பாகுபாடுகள் பற்றி உலகுக்கு எடுத்துரைத்து எமது வடகிழக்கு மக்களின் எதிர்பார்ப்புகளை ஐக்கிய நாடுகள் நடத்தக்கூடிய தகுந்த மக்கள் வாக்கெடுப்பின் மூலம் வெளிக்கொண்டு வர முடியும் என்ற கருத்தை நாங்கள் நிலைநாட்ட முடியும். பலர் பொது வேட்பாளரை முன்னிறுத்தினால் தமக்கு வேண்டிய சிங்கள வேட்பாளருக்கு வாக்களிக்க முடியாது போய்விடும் என்று அஞ்சுகின்றார்கள். அது தவறு. பொது வேட்பாளருக்கு நாம் எமது முதல் வாக்கை அளித்துவிட்டு இரண்டாம் வேண்டும். ஒற்றையாட்சியானது இந்த நாட்டை சிங்கள மக்களுக்காக, சிங்கள மக்களால், பெரும்பான்மை சிங்கள மக்களின் நலன் பேணி நடத்தப்படும் ஒரு ஆட்சியாகும். எவர் ஆட்சிக்கு வந்தாலும் நடக்கப் போவது சிங்கள இனவழி ஆட்சியே. இந்த இனவழி ஆட்சியை ஆங்கிலத்தில் எத்னோக்ரசி என்று கூறுவார்கள். இந்த சொல்லை முதலில் சுமார் 25 வருடங்களுக்கு முன்னர் பாவித்தவர் இஸ்ரேலிய பேராசிரியர் ஒரேன் யிஃப்டச்செல் என்பவர் ஆவர். இன்றும் உயிருடன் இருக்கின்றார். அண்மையில் எமது நில அபகரிப்பு பற்றிய இணையவழி கருத்தரங்கத்தில் பங்கேற்றிருந்தார். அவர் செய்த ஆராய்ச்சிகளின் பின்னர் ஒரு முக்கியமான கருத்தை வெளியிட்டார். இலங்கையும் இஸ்ரேலும் இனவழி ஆட்சிகளே என்று கூறினார். இலங்கையும் இஸ்ரேலும் இனவழி ஆட்சிகளே என்று கூறினார். இந்நாடுகள் ரெண்டும் எத்னோக்ரசிஸ் என்றார். இந்த நாட்டில் ஜனநாயகம் தலைக்கவில்லை, இனநாயகமே தலை விரித்து ஆடுகின்றது என்று கூறினார். வடகிழக்கு மாகாணங்களை பொறுத்தவரையில் எமக்கு வேண்டாத பாதுகாப்பை எமக்கு அளிப்பது சிங்கள இராணுவமே. எமது காணிகளை சூறையாடுவது சிங்கள சகோதரர்கள் வழிநடத்தும் அரச திணைக்களங்களே. எமது தாய்மண்ணில் பௌத்த சின்னங்களை அமைப்பதும் சிங்கள பௌத்த பிக்குகளே. சிங்களவர்களால் சிங்களவர்க்கென்று சிங்களவர் மத்தியில் இருந்து நடத்தப்படும் ஒரு இனவழி ஆட்சியே எமது ஒற்றையாட்சி. தமக்கு ஒற்றையாட்சி வேண்டுமென்று திரு DS சேனநாயக்க, ஒலிவர் குணத்திலக்க போன்றவர்கள் சதி செய்து பெற்ற அரசாங்க முறையே இந்த ஒற்றையாட்சி அரசாங்க முறை. இதன் மூலம் 2 மாகாணங்களில் 3000 வருடங்களுக்கு மேலாக பெரும்பான்மையினராக இருந்து வந்த தமிழ் பேசும் மக்கள் சிங்களம் பேசும் 7 மாகாணங்களுடன் சேர்க்கப்பட்டு 9 மாகாணங்களில் நாம் சிறுபான்மையினராக்கப்பட்டோம். நாங்கள் எங்கள் மண்ணில் பெரும்பான்மையினராக இருந்தும் நாங்கள் எங்கள் மண்ணில்
பெரும்பான்மையினராக இருந்தும் சிறுபான்மையினராகவே நடத்தப்பட்டு வருகின்றோம். சட்டப்படி சுயநிர்ணய உரிமை எமக்குண்டு. ஆனால் அதை பற்றி மௌனம் காத்து வருகின்றன தொடர்ந்து வரும் அரசாங்கங்கள். ஆனால் அந்த உரிமையை வடகிழக்கு மாகாண மக்கள் ஒரு வாக்கெடுப்பில் பாவிக்க இடம் தாருங்கள் என்று நாம் அதனை கேட்டால் எம்மை பயங்கரவாதிகள் என்று அழைக்கின்றார்கள். ஆனால் ஜனாதிபதி வேட்பாளர் அதை கோரலாம். ஆகவே ஜனாதிபதி வேட்பாளர் தமிழர் ஒருவர் இருந்தால் இவற்றையெல்லாம் வெளிக்கொண்டு வரலாம் என்பதை மறந்து விடாதீர்கள். இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் மே தின கூட்டம் யாழ்ப்பாணம் சங்கிலியன் பூங்காவில் இன்று நடைபெற்றது. சங்கத்தினர் பங்கேற்ற பேரணியானது நல்லூர் ஆலயத்திற்கருகில் இருந்து ஆரம்பித்து நல்லூர் சங்கிலியன் பூங்காவில் நிறைவடைந்ததை தொடர்ந்து அங்கு பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின், ஆசிரியர் சங்க பிரதிநிதிகள், ஆசிரியர்கள் என பலரும் கூட்டத்தில் கலந்து கொண்டனர். இலங்கை ஆசிரியர் சங்கத்தினுடைய மேதின பேரணி நல்லூர் கந்தல் ஆலயத்தில் ஆரம்பமாகி பூங்காவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. அந்த வகையில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் இலங்கை தமிழரசு கட்சியின் ஏற்பாட்டில் நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியின் தலைமையில் மேதின பேரணி ஒன்று ஆரம்பமானது. இதில் கலந்து கொண்ட மக்கள் ஒடுக்காதே ஒடுக்காதே, தமிழர்களை ஒடுக்காதே மற்றும் எமது நிலம் எமக்கு வேண்டும் போன்ற கோஷங்களை எழுப்பியவாறு பேரணியாக சென்றனர். ஆஸ்திரேலியாவில் தொழில் மற்றும் கற்கை நடவடிக்கைக்காக செல்வதற்கு எதிர்பார்க்கும் இலங்கையர்களின் கனவை நனவாக்கும் விசேட வேலை திட்டம் ஒன்று கொழும்பு 5 ஹேவ்லாக் சிட்டியில் எதிர்வரும் சனிக்கிழமை நடைபெறவுள்ளது. இந்த வேலை திட்டமானது காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை இந்த வேலை திட்டம் இலவசமாக நடத்தப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆஸ்திரேலியாவுக்கு சரியான முறையில் செல்வதற்கு வழிகாட்டுவதே இதன் நோக்கம் என்பதுடன் இதில் ஆஸ்திரேலியாவின் பிரதான குடியேற்ற நிறுவனங்களின் பிரதிநிதிகள், சட்டத்திறனிகள் இதில் கலந்து கொள்ள உள்ளனர். அத்துடன் மாணவர் விசா, ஸ்பான்சர் விசா உட்பட அனைத்து விசாக்களும் பெற்றுக்கொள்ளும் முறை தொடர்பில் இங்கு சுட்டிக்காட்டப்படும். அத்துடன் இதன் போது சரியான பல்கலைக்கழகம் ஒன்றை தெரிவு செய்தல், குடியுரிமை பெற்றுக் கொள்வதற்கான பாடநெறியை தெரிவு செய்தல், புலமை பரிசீலுக்கு அவசியமான தகுதி பெறுதல் ஆகியவை தெளிவுபடுத்தப்பட உள்ளது. மேலும் புலமை பரிசீலுக்கு ஈடுபடுத்தல், நிதி தேவைக்காக சரியான ஆலோசனை வழங்குதல் மற்றும் தொழில் விசாவுக்காக அவசியமான அனுசரணைக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய சரியான வழிமுறை தொடர்பில் இதன் போது தெளிவுபடுத்தப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பில் கஜமுத்துகளுடன் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இச்சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது: மட்டக்களப்பில் சுமார் 2.5 கோடி பெறுமதியான யானைகளை கொன்று பெறப்பட்ட அரிய வகை 11 கஜமுத்துகளுடன் கைதான சந்தேக நபர் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளதாக கல்முனை விசேட அதிரடிப்படையினர் தெரிவித்துள்ளனர். மட்டக்களப்பு காந்தி பூங்கா பகுதியில் நேற்று முன்தினம் மாலை சந்தேகத்திற்கிடமாக ஒருவர் சட்டவிரோத வியாபார நடவடிக்கை ஒன்றிற்காக வருகை தந்துள்ளதாக கிடைக்கப்பெற்ற புலனாய்வு தகவல் ஒன்றினை அடுத்து மாறுபடத்தில் அங்கு சென்ற விசேட அதிரடிப்படை குழு கண்காணிப்பில் ஈடுபட்டு சந்தேக நபரை சுமார் 2.5 கோடி பெறுமதியுடைய யானைகளை கொன்று பெறப்பட்ட அரிய வகை 11 கஜமுத்துகளுடன் கைது செய்திருந்தனர். கைதான சந்தேக நபர் 30 வயது மதிக்கத்தக்க மயிலவட்டுவான் பகுதியைச் சேர்ந்தவர் என்பதுடன் சட்ட நடவடிக்கைக்காக அதிரடிப்படையினரால் மட்டக்களப்பு தலைமையக போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டார். யாழ் சாவகச்சேரி கைதடி நுணாவில் பகுதியின் ஏனியின் வீதியில் இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். இன்று காலை 5 மணியளவில் விபத்து இடம்பெற்றுள்ளதாக போலீசார் கூறினர். சாவகச்சேரியிலிருந்து நாவட்குழி நோக்கி பயணித்த உளவு இயந்திரத்துடன் கொழும்பிலிருந்து யாழ்ப்பாணம் நோக்கி சென்ற வேன் மோதியதில் விபத்து இடம்பெற்றுள்ளது. விபத்தில் உளவு இயந்திரத்தில் பயணித்த நபர் காயமடைந்து சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்துள்ளார். உளவு இயந்திரத்தின் சாரதியும் அதில் பயணித்த மேலும் இருவரும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். ஹோமஹம பிரதேசத்தில் பல்கலைக்கழக மாணவர்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த விருந்து விசார நிகழ்வொன்றில் ஏற்பட்ட தகராறில் ஒருவர் காயமடைந்துள்ளதுடன் 12 பல்கலை மாணவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக ஹோமஹம தலைமையக போலீசார் தெரிவித்தனர். ஹோமஹம பல்கலைக்கழகத்தில் கல்வி கற்கும் மாணவர்களும் பட்டப்படிப்பு முடித்த பழைய மாணவர்களும் இணைந்து ஹோமஹம பிரதேசத்தில் உள்ள ஹோட்டல் ஒன்றில் நேற்று விருந்து விசார நிகழ்வொன்றை ஏற்பாடு செய்துள்ளனர். இந்நிகழ்வின் போது பல்கலைக்கழக மாணவர்களுக்கு இடையில் தகராறு ஏற்பட்டுள்ளதுடன் குறித்த ஹோட்டலில் பணிபுரியும் பணியாளர்கள் மாணவர்களுக்கு இடையில்
சமாதானத்தை ஏற்படுத்த முயன்றுள்ளனர். இதன்போது அங்கிருந்த பல்கலை மாணவர்களுக்கும் ஹோட்டல் பணியாளர்களுக்கும் இடையில் தகராறு ஏற்பட்டு சம்பவத்தில் ஒருவர் காயமடைந்தார். இதனையடுத்து 12 பல்கலை மாணவர்கள் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை ஹோமஹம தலைமையக போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இன்று முதல் அமலாகும் வகையில் சீமெந்து விலையை குறைப்பதற்கு சீமெந்து நிறுவனங்கள் தீர்மானித்துள்ளன. குறித்த நிறுவனங்கள் விடுத்துள்ள அறிக்கையில் இந்த விடயம் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி 50 கிலோகிராம் சீமெந்து மூடியொன்றின் விலையை 50 ரூபாயினால் குறைப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய சீமெந்து மூடியொன்றின் விலை 2400 ரூபாவாக குறைக்கப்பட்டுள்ளதாக சீமெந்து நிறுவனங்கள் தெரிவித்துள்ளன. டீசல் விலை குறைக்கப்பட்டுள்ள போதிலும் பேருந்து பயண கட்டணத்தை குறைக்க முடியாது என தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் கெமனு விஜயரத்ன இதனை குறிப்பிட்டுள்ளார். பேருந்து கட்டணங்கள் தொடர்பான தேசிய கொள்கையின் விலைச்சூத்திரத்தின் அடிப்படையில் கடந்த வருடம் ஜூலை மாதத்தில் வருடாந்த கட்டண திருத்தம் மேற்கொள்ளப்பட்டது. எனவே இந்த வருடத்திற்கான கட்டணத்தை எதிர்வரும் ஜூலை மாதத்தில் மாத்திரமே திருத்த முடியும் எனவும் இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் கெமனு விஜயரத்ன தெரிவித்துள்ளார்.